அதே மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப சில பேர் உச்ச பதவிக்கு போகணும், பெரிய இலக்குகள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளாக அவங்களால முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி பதவிகளை நோக்கி உயர்ந்த அரசியல் இடங்களை நோக்கி போகக்கூடியவங்களுக்கு ஜின் மாந்திரிகத்தில் கண்டிப்பாக இது அரசியல் இல்லை, உச்ச பதவி இல்லை, உயர் மதப்பட்ட பதவிக்கு பல நாடுகளில் மன்னர்களே பயன்படுத்துறது. இன்னைக்கு மன்னர் ஆடுற நாடுகள் நிறைய உண்டு. இன்னைக்கு மன்னராட்சி, புரியுதுங்களா? அங்கெல்லாம் நிறைய ஜின் முறைகளை தான் பயன்படுத்துவாங்க. ஜின் வழிபாடுகளில் தான் அவங்க பெரிய ஆளாக இன்றைக்கி மன்னரை வச்சு நடத்துவாங்க. ஜின்ன்றது என்ன, நம்ம பூதம் எண்ணுவாங்க, சரிங்களா? அந்த பூதம் நம்மளை காக்கிறது. அந்த மாதிரி பல வேலைகளை செய்வாங்க. ராஜதந்திரங்கள் செய்யவோ மற்ற வேலைகள் செய்யவோ பூதத்தால் மட்டும்தான், ஜின்களால் மட்டும்தான் முடியும். எல்லாத்துக்குமே எல்லாராலையும் செய்திட முடியாது. ஜின்னை வச்சிருக்கிறவங்க அரசியல், சினிமா துறை, கலைத்துறை, தொழில்துறை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குறப்ப இப்படி பிரபலமானவங்க இல்லை நிறைய பொருள் படைச்சவங்க, வசதியானவங்க மட்டும்தான் இதை அணுக முடியுமா, இல்லை சாமானியன் கூட வரலாமா சார்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மனுஷனுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. சாமானியன், பெரிய மனுஷன், பணக்காரன், ஏழைன்றது கிடையாது. ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பொண்ணு வாழலன்னு கூட எங்ககிட்ட தேடி வருவாங்க. ஒரு தொழிலதிபர் பிள்ளை குடும்பம் தான் பொண்ணு வாழ மாட்டேதுன்னு தான் இங்கே தேடி வராங்க, சரிங்களா? ஒரு ஏழையும் தான் என் புள்ள எனக்கு அடங்கலை, எனக்கு புள்ள சரியா இல்லை, போதைக்கு அடிக்ட் ஆகிட்டான்னு வராங்க. பணக்காரனும் தான் வராங்க, என் புள்ள இப்படி கெட்டுட்டான், வெளிநாட்டில் இருக்கிறான், சரியா இல்லை ஆளுன்னு வராங்க. இங்கே ஏழை பணக்காரங்கன்றதெல்லாம் கிடையாது. ஜின் கிட்ட எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நிலப்பரித்து கொடுத்து